இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கணக்கு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அறிவுரை தருகிறார். இன்னைக்கு மனிதர்களிடத்துல பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதையும் கணக்கு பார்த்து ஆள் பார்த்து செய்யற உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா பெரிய விஷயத்தை விட சாதாரண மனித வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், மிக பெரியது. நீ சேர்த்து வைக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு அருளுரைகளை இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் கொடுக்க விரும்புகிறார். எனவே வார்த்தையோடு கடந்து சென்று நாம் ஏன் கணக்கு பார்க்க கூடாது என்று இறைவன் சொல்லும் அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கி இறைவன் உங்களை வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிலினியவர்களே, கணக்கு பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆழமான ஒரு சிறு கதை ஒன்று நினைவிற்கு வருகிறது. அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் அவன் ஒரு சிக்கல்ல சிக்கி தவித்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் அவன் என்ன நினைச்சான், சிக்கலை தீர்த்து வைத்தால் தனது மாளிகையை விற்று அந்த பணத்தை காணிக்கையாக இறைவா உமக்கு செலுத்தி விடுகிறேன், என் சிக்கலையும் எனது கடின இந்த பிரச்சனையும் தீர்த்து வைத்து விடும் என்று இறைவனிடம் மன்றாடுகிறான். உடனே இவ்வளவு பெரிய சொத்தை எப்படி ஆண்டவரிடம் இழப்பது என்று தயக்கப்படுகிறான். ஏன்னா சிக்கலை கடவுள் தீர்த்து வைத்துட்டார், பிரச்சனையிலிருந்து அவனுக்கு விடுதலை தந்து விட்டார். ஆனா இவனுக்குள்ள ஒரு தயக்கம், இவ்வளவு பெரிய சொத்தை நான் எப்படா கடவுளுக்கு வித்தா கொடுக்கணும், என்னடா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம், ஒரு சோகம், ஒரு கவலை. ஆகவே அவன் வளர்த்த ஒரு பூனையை தன் மாளிகையின் ஒரு துணியில் கட்டி, பெரிய பெரிய துணியில கட்டி ஒரு மிகப்பெரிய தூண் மேல வச்சுட்டு அறிவிப்பு கொடுக்கிறான். மாளிகையின் விலை 1 ரூபாய், ஆனால் ஒரு நிபந்தனை, 10 கோடி பெருமானம் உள்ள இந்த பூனையையும் சேர்த்து விலை கொடுத்து வாங்க வேண்டும். அவன் அறிவித்தபடியே மாளிகையும் பூனையும் சேர்த்து விற்கப்பட்டது. 1 ரூபாயை கடவுளுக்கு கொடுத்துட்டு 10 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 10 கோடி எடுத்துட்டு போயிட்டான். நல்லா பாருங்களேன், கணக்கு பார்க்காமல் கொடுக்கும் இறைவனுக்கு கணக்கு பார்த்து பார்த்து காணிக்கை செலுத்தும் உலகில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை மனிதர்கள் என்று வருகிற பொழுது எதையும் கணக்கு பார்த்து செய்யறவில்லைங்க. கணக்கு பார்க்காதவராக தாராளமான உள்ளத்தோடு நம்மை அள்ளி அரவணைத்து கொண்ட இறைவன். ஆகவே தான் சிட்டுக்குருவிகள் பலவற்றை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று மத்தேயு 10:31 சொல்லுகிறார் இயேசு. வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார், அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா என்று மத்தேயு 6:26 சொன்ன இயேசுவுக்கு இன்றைய நற்செய்திப்படி 2000 பன்னி கூட்டத்தை விட 2 மனிதர்கள் மேலானவர்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை தருகிறார். பெருங்கூட்டமான பஞ்சுகளை இழப்பதை விட 2 மனிதர்கள் வாழ்வு இயேசுவுக்கு பெரிதாகப்பட்டது. அதனால்தான் கணக்கு பார்க்காம வாழுங்கன்னு கற்றுத்தருகிறார். பணத்தை நேசிக்கும் மனிதர்கள் மத்தியில் குணத்தை நேசிக்கும் இயேசு வித்தியாசமானவர் தானே. இயேசுவின் இந்த மனநிலை இல்லாதனால்தான் விரைவாய் ஓடும் உலகம் நிறைவாய் யாருக்கும் அமைவதில்லை. விரைவாய் ஓடும் உலகம் நிறைவாய் யாருக்கும் அமைவதில்லை அன்புக்குரியவர்களே. ஆகவே தான் நமது வாழ்க்கையில் நாமும் இயேசுவை போல பணத்தை விட குணத்தையும் மனதையும் நேசிப்பவர்களாக, சொத்துக்களை விட சொந்தங்களை நேசிப்பவர்களாக, நகை நட்டுகளை விட நண்பர்களை நேசிப்பவர்களாக, ஆபரணங்களை விட அயலாரை நேசிப்பவராக, உணவு உடை உறைவிடங்களை விட உறவுகளை நேசிப்பவர்களாக வாழ முயலவே இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அறிந்து கொள்ளுங்க. ஆமாங்க, எதையும் பார்த்து பார்த்து செய்கிறவர் நம்ம ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு கணக்கு பார்த்து தான் நமது வாழ்க்கையை வாழுகிறோம். சிக்கனமா வாழ்றது தப்பு கிடையாது, ஆனா அதுதான் உலகம்னு சொல்லி வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்வி நிறைய விஷயத்தை இழந்துருவோம். தேவைக்கேற்ற பொருட்களை வைத்து பிறருக்கும் உதவி செய்து கணக்கு பார்க்காமல் நல் மனதை வாழ்விலை வித்திடுவோம். இறையாட்சி நம்மில் மலர்ந்திட ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ என்று எது முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எதையும் கணக்கு பார்த்து செய்யாமல் உமது உறவு நிலைகளை உணர்ந்து கொண்டு நாங்களும் உறவின் மேன்மையை நேசித்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஏனென்றால் எது முக்கியம் என்பதை நீர் உணர்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.